त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதார விந்தங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரபாவகை तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावकैः ओम शांति 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम वेदो नित्यमधीयतां तदुदितं कर्मस्वनुष्ठीयताम् तेने सस्य विधीयतामपचिति काम्ये मतित्यज्यतां पापोकपरिधूयतां भवसुखे दोषोऽनुसन्तीयताम् आत्म इच्छा व्यवसीयतां निजगृहात् दोर्णं विनिर्गम्यतां सङ्गत्सत्सु विधीयतां भगवतो भक्तिर्दृढातीयताम् सान्त्यादिपरिधीयतां दृढतरं कर्मासु सन्त्यज्यतां सद्विद्वान् उपसर्प्यतां प्रतिदिनं तत्पादुकासेव्यतां ब्रह्मैकाक्षरमत्यतां श्रुतिशिरो वाक्यं समाकर्ण्यताम् வேதங்களை தினமும் ஓத வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை செய்ய வேண்டும். அதில் விளக்கக்கூடிய கர்மங்களை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விளக்கக்கூடிய கர்மங்களை விளக்கிவிட வேண்டும். பூஜைகள் அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பூஜைகளை செவ்வனே செய்ய வேண்டும். பேராசை பிடித்த கர்மங்களை மனதிலிருந்து எடுத்துவிட வேண்டும். பாபோக பரிதூயதாம் பாபங்களை போக்கிக் கொள்ள வேண்டும். பவசுகே தோஷோடு சந்தீயதாம் பவம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்தனை சுகங்களும் தோஷத்தோடு கூடியது என்கின்ற விவேகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விவேகத்தோடு இவைகளை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து அதை விடுத்து நித்திய வஸ்துவாகிய ஆத்ம இச்சா விவஸ்தியதாம் ஆத்மாவை அறிய வேண்டும் என்கின்ற ஆசையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஆசையினாலே உண்மையான வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும். வெளியே வந்து எங்கப்பா போகிறதுனா சங்கத் சத்சு விதீயதாம் சத்சங்கத்திலே சேர்ந்திருக்க வேண்டும். எதற்கு? கர்ம யோகமாக நாம் செய்கின்ற அத்துணையும் பகவதோ பக்தி திடாதீயதாம் பகவத் பக்தியில் முழுமையான திடமான நிலைப்பாட்டை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு பின்னாலே நம்முடைய வேதாந்த பாடத்திற்கு தகுதியுடையதாகிய விவேகம், வைராக்கியம், சமாதி, சட்சம், பக்தி, சமதம, உபரம, திதிக்தா, ஸ்ரத்தா, சமாதானம் என்று சொல்லக்கூடிய 6 கூட்டங்கள் மற்றும் முமுட்சுத்துவம் என்கின்ற சாதன சதுஷ்டய சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய 4 விதமான குவாலிஃபிகேஷன்ஸ் வேதாந்த பாடம் படிப்பதற்கு தகுதி என்கின்ற 4 குணங்களை நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். பலப்படுத்தி கொள்வதோடு மட்டுமல்ல, அப்பப்போ அது சரியாக இருக்கிறதா என்று சுய பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி அதிலெல்லாம் தேர்ந்ததற்கு பிறகு சத்வித்வான் உபசர்ப்பியதாம் உண்மையை அறிந்த ஞானியை நாம் முறைப்படி சென்று அடைய வேண்டும். அடைய என்னப்பா பண்ணணும்னா
பிரதிதினம் தற்பாதுகா சேவியதாம். தினமும் அவர்களது பாதார விந்தங்களை பூஜிக்க வேண்டும். அல்லது அவருக்கு தேவையான சின்ன சின்ன ஹெல்ப்புகள் எல்லாம் செய்ய வேண்டும். அவருக்கு ஒரு உறுதுணையாக அவருக்கு யாரும் துணை இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் தான் அத்தனை பேருக்கு துணை. அதனால் அவருக்கு தேவையான சில கைங்கரியங்களை செய்து அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். எதற்குன்னா அவர் சந்தோஷப்படுகிறாரோ இல்லையோ என்னுடைய ஆட்டிடியூடை அவருக்கு தெரிவிப்பதற்காக. நான் நேற்றுக்காக தான் சொன்னேன், நீ கொடுக்கக்கூடிய 4 பழத்தினால அவருக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை. நீ எதை கொடுத்தாலும் ஆக போகிறது இல்லை. 1 கோடி ரூபா கொண்டு போய் கொடுத்தாலும் அவருக்கு ஆக போகிறது எதுவும் இல்லை. அப்போ எதற்கு இதெல்லாம் என்றால் என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய மனோநிலை உங்களிடம் உங்களை சரணாகதி அடைந்திருக்கிறது. என உனக்குன்றே உனக்காக இணையாக்குவேன் என்கின்ற அந்த பாவனையை அவருக்கு தெரிவிக்க வேண்டும். தெரிவித்துட்டு காலம் சுட்டுட்டு துணி துவச்சி போட்டுட்டு இருந்தால் மட்டும் பத்தாதப்பா. எதற்காக அவரிடம் சென்றோமோ அதை ஃபுல்ஃபில்மெண்ட் செஞ்சு கொள்ள வேண்டும். அதான் சொல்றார், பிரம்ம ஏக அக்ஷரம் அத்தியதாம். பிரம்மஸ்வரூபத்தை படர்ந்த வேதாந்தம் என்னும் பால்கடல் என்று கைவல்ய ஆசிரியர் சொல்வது போல பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த வேதங்கள், அப்புறம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இதிகாசம் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனையும் எந்த ஒரு பதம் வியாபித்து கொண்டிருக்கிறதோ விளக்கி கொண்டிருக்கிறதோ அந்த பதம் ஓம். அந்த ஓம் என்கின்ற பதத்தினுடைய அர்த்தத்தை நீ கேட்க வேண்டும், கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நீயாகத்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவராக சொல்ல மாட்டார். அவர் என்ன யூடியூப்பில் போட்டு பேசிட்டு இருக்க மாட்டார். யார் முமுட்சுவோ அவர்கள் தான் சென்று கேட்க வேண்டும், கேட்டு தெரிய வேண்டும் என்பதுதான் விதி. இந்த வித்தையினுடைய விதி. ஏனென்றால் ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும், அதை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். நிச்சயமாக அவர் நீ எதை கேட்டாலும் சொல்வதற்கு தயாராக இருப்பார். அதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை கமிட் பண்ணியிருக்கார் அவர். குரு என்பவர் ஞானத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஞானத்துக்கு இவரனே அர்ப்பணிக்கிறது அப்படின்னா ஞானத்தை கேட்பவர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்வதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். அதுக்காகத்தான் இந்த கஷாயம். இல்லாட்டி யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு. எதுக்கு இந்த கஷாயமெல்லாம்? சும்மா வேஷம் போட்டுருக்கா? இல்லை, இந்த வித்தையை எனக்கு தெரியும், நீ வந்தால் நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதற்கு ஒரு அடையாளம். எப்படி போலீஸ்காரர் உடை போட்டிருக்காரோ அதுபோல், வக்கீல் உடை போட்டிருக்காரோ அதுபோல், அப்படி ஒரு யூனிஃபார்ம் எதற்கு? இது இவரிடம் கிடைக்கும் என்று சொல்வதற்கு. கட்சிக்காரர்கள்லாம் போட்டுக்கிறாங்க அது போல. அப்படி பிரம்ம ஏகாட்சரம் அத்தியதாம். நீ அவரிடம் சென்று முறைப்படி சென்று, அதில் என்ன சொல்றார்? ஏன்னா உபசர்ப்பியதாம், சும்மா போறதல்ல. உபசர்ப்பியதாம், முறைப்படி சென்று தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்திதை ஞானம் ஞானினக தத்துவதர்சிபிகி. ஞானினா யாருன்னா கொட்டை போட்டவன் பூஜை பண்ணுறவன் குறி சொல்கிறவன் எல்லாம் இல்லப்பா. தத்துவதர்சிபிகி, யார் தத்துவத்தை தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கடி போல பிரம்ம வித்தையை உணர்ந்திருக்கிறாரோ அவர்தான் அதான் தத்துவதர்சிபிகி என்று சொல்லக்கூடிய. அவரை முறைப்படி சென்று அடைந்து தொழுது அவருக்கு பணிவிடைகள் செய்து பிரம்மம் என்று சொல்லக்கூடிய பறந்து விரிந்த அத்தனைக்கு ஆதாரம் ஆனந்தம் அச்சிந்திய ரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனும் என்று இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாகவும் அத்துணைக்கும் சாட்சியாகவும் எந்த ஒரு பொருளானது விளக்க முடியாது. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக என்று சொல்லக்கூடிய வார்த்தையினால் விளக்க முடியாத அற்புதமான அந்த பரபிரம்மத்தினுடைய சிம்பாலிக்காக இருக்கக்கூடிய ஓம் என்கின்ற அத்தனையும் ஒரே ஓம் என்கின்ற அச்சரத்திலே ஒடுங்கி. இப்போ இதுவரைக்கும் நான் சொன்ன அத்தனையும் ஓம் என்கின்ற அச்சரம். அச்சரம் என்றால் எழுத்து என்ற அர்த்தம். இன்னொன்று நரதீதி அச்சரம், மாறாத பரபிரம்மம், என்றும் மாறாமல் இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை சிம்பாலிக்காக கொண்ட அந்த ஓம் என்கின்ற தத்துவத்தை நீ பிரணவ மந்திரத்தை குருவிடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இன்னும் என்ன பண்ணுறாருன்னா அடுத்தது மனநத்துக்கு வர ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகன்யதாம்.
ஸ்ருதி என்று சொல்லக்கூடிய வேதத்தினுடைய தலையாய சிரசு, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்வது போல அத்துணை வேதாந்தங்களுக்கும் எது சிரசாக இருக்கிறதோ அந்த மகா வாக்கியம் என்று சொல்லக்கூடிய மகா வாக்கியங்களினுடைய பொருளை நீ கேட்டு உணர வேண்டும். சம்கர்ஷேன ஆகன்யதாம் என சிரவண விதிமுறைப்படி நீ கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அது என்ன? எதை? ஸ்ருதி சிரோ வாக்கியம் சமாகன்யதாம், ஸ்ருதியினுடைய சிரசு போன்று இருக்கக்கூடியதாகிய அந்த வாக்கியத்தை நீ முறைப்படி, அதிலே முறைப்படி என்று சொல்றார். எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை என்பது இருக்கிறது என்பதை தான் இங்கே குறிக்கிறது. எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறது. அப்படி போனால் தான் அதை அணுக முடியும். எப்படி சிக்கல் விழுந்த நூலை அந்த சிக்கல் மூலமாகவே எடுத்து சென்றால்தான் அதிலிருந்து விடுவிக்க முடியுமே தவிர நீ நினைச்ச மாதிரி எழுத்தினா அந்த சிக்கல் ஜாஸ்தியாகிவிடும், எடுக்கவே முடியாத சூழ்நிலை அடைந்துவிடும். அதனால் முறைப்படி சமாகன்யதாம் அப்படி கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அது எதுனா வாக்கியாத்து சுவிசாரியதாம் ஸ்ருதிசிர பட்சமாஸ்ரீயதாம் துஸ்தர்க்காத் சுவிரம்யதாம் ஸ்ருதிமத தர்க்கோனுசந்தீயதாம் பிரம்மாஸ்மீதி விபாவ்யதாம் அகரக கர்ப்ப பரித்யஜ்யதாம் தேகே அகமிதி மதிருஜ்யதாம் புதஜனே வாத பரித்யஜ்யதாம் வாக்கியாத்து சுவிசாரியதாம் மகா வாக்கியங்களுடைய அர்த்தத்தை சுற்றும் விசாரியதாம் நன்கு ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும், விசாரம் செய்ய வேண்டும். எதது எப்படி எந்த நிலைப்பாட்டிலிருந்து அதை ஆராய வேண்டும். ஒரு கண்ணாடி பகவான் கொடுத்திருக்கார். என்ன கண்ணாடி? சாஸ்திரம் என்கின்ற கண்ணாடி. ஸ்ருதி சிறப்பக்க சமாஸ்ரீயதாம் தாத்பர்ய நிர்ணயம் உனக்கு ஏற்கனவே இருக்க வேண்டும். ஸ்ருதி இதைத்தான் சொல்ல விளைகிறது என்கின்ற அந்த கான்செப்டை உன்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு இதை ஆராய வேண்டும். இல்லாவிட்டால் பூர்வபட்சிய சித்தாந்தம் எது என்றே தெரியாமல் போய்விடும். அதெல்லாம் பின்னால் பார்க்கலாம். அப்படி பண்ணுகின்றவர்கள் துஸ்தர்க்கா சுபிரம்யதாம் இந்த வேண்டாத ஆட்களிடமிருந்து ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்து கொள்ள வேண்டும். எப்படி தவிர்த்து கொள்வது? ஆமாப்பா நீ சொல்றது உண்மைதான் அப்படின்ட்டு வந்துடணும். ஸ்ருதிமத தர்க்கோனு சந்தீயதாம் ஸ்ருதியினுடைய என்ன சொல்ல விளைகிறது என்கின்ற அந்த கான்செப்டை வைத்து கொண்டிருப்பவர்களோடு நீ கண்டிப்பாக தர்க்கம் செய்ய வேண்டும். பிரம்மாஸ்மி இது விபாவியதாம் நான் பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கிறேன் என்கின்ற விசேஷ பாவனையோடு நீ விசேஷ பாவனையை உன்னுடைய மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். அகரக கர்ப்ப பரித்யஜதாம் இப்படி செய்கிற போது ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஒரு ரசாயனமானது தண்ணீரில் விழுந்துடனே பல மாறுதல்கள் ஏற்படுதோ அதுபோல் இந்த பிரம்ம விஷயம் உள்ளுக்குள்ளே போக 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 அறகுறையாக இருக்கும்போது என்ன ஆகும்னா கர்ப்ப பரித்யஜதா நான் பிரம்மன் நான் ஈஸ்வரன் அப்படிங்கிற கர்மம் வந்துடும். அதை அடிக்கடி 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 சுத்தப்படுத்திட்டே இருக்கணும் என்று சொல்கிறார். அப்புறம் தேகேகம் அதனால் எழுந்த பலன் இந்த தேகத்தை நான் என்கின்ற எண்ணத்தை இந்த தேகத்தில் நான் என்கின்ற எண்ணத்தை விட வேண்டும். புதஜல வாத பரித்யஜதாம் கற்றறிந்தவர்களிடம் அனாவசியமாக ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது என்று இதனுடைய சுருக்கம். இதை விரிவாக பார்க்கலாம். ஸ்ருதி சிரோ வாக்கியம் சமாகன்யதாம் வாக்கியார்த்த சுவிசாரியதாம் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை
சுற்றும் விசாரியதாம், தெளிவாக நீ விசாரணை செய்ய வேண்டும். அதென்ன நன்றாக விசாரணை, நல்ல விசாரணை செய்ய வேண்டும். கெட்ட விசாரணை என்று இருக்குதானா? இருக்குதப்பா, அதுதான் பெரிய ப்ராப்ளம். இந்த விசாரத்தில் இந்த இந்த இதை ஆராய்ச்சி செய்கின்ற போது, இதை அனலைஸ் செய்கின்ற போது 3 விதமான 4 விதமான நிலைப்பாடுகள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று அவிசாரக. அவிசாரம் என்றால் எதை பற்றியும் கவலையே இல்லை, எடுத்துடனே இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று எடுத்து சொல்லிவிடுவார்கள். கொஞ்சம் கூட அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இந்த பிரத்யட்ச பிரமாணங்களை வைத்துக்கொண்டு அதுதான் சரி என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் கொஞ்சம் கூட அந்த திங்கிங் ஃபேக்கல்டி என்பதை இல்லாதவர்கள், பார்த்ததை பார்த்தபடி சொல்லக்கூடியவர்கள். அவர்களை தான் அசுரர்கள் என்று சொல்றோம். அப்படிப்பட்ட அவர்கள் அவிச்சாரம் என்று சொல்றது. அப்படிப்பட்டவர்களை அவிச்சாரம் கேட்கவே மாட்டான். கொஞ்சம் கூட அந்த புத்தியை உபயோகப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணமே சிறிதும் இருக்காது. பார்த்த உடனே டக்குன்னு பேசுது, உடனே சொல்லுது. கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஏது ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லாமல் முழு மூடர்கள் அவர்கள். அவர்கள் அவிச்சாரக. அப்புறம் அடுத்தது இன்னொரு ஆள் இருக்கார், துர்பிச்சாரக. இல்லைப்பா எல்லாம் இருக்குது, ஆனால் இது இயற்கையில் வர்றது. நாம் எல்லாமே இந்த சிருஷ்டியை பற்றி கடவுளை பற்றி ஆராய்ச்சி தான். இப்போ இந்த கடவுளை பற்றி ஆராய்ச்சி அவர் சொல்கிறார் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார் இருக்கிறது, அது இயற்கையிலேயே இருக்கிறது என்கிறது. இயற்கையில் எப்படியப்பா இருக்குன்னா, இயற்கையில் எப்படி, இயற்கையில் ஒரு ஒரு ஸ்ப்ரிங், ஒரு நீரூற்று இயற்கையில் வருகிறது என்றால் அது நீரூற்றாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர இந்த பிரபஞ்சமாக மாற முடியாது. ஒரு ஒரு இயற்கையினுடைய வெளிப்பாடு என்பது அதனுடைய தன்மையை பொறுத்ததாக இருக்காது. அதனால்தான் சாமிஜி அடிக்கடி சொல்வார், இந்த பிரபஞ்சம் என்பது இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர் என்று சொல்வார். அறிவுபூர்வமாக தொகுக்கப்பட்ட தொகுப்புத்தான் இந்த பிரபஞ்சம். அதனால்தான் காற்று அதனுடைய வேலையை செய்கிறது, சூடு அதனுடைய நெருப்பு அதனுடைய வேலை செய்கிறது. இதனுடைய காம்பினேஷன்னால இந்த பிரபஞ்சம் உருவாகிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தினுடைய தத்துவார்த்தமான வெளிப்பாட்டுகளை பற்றி சிந்திக்காமல் அவர்கள் வேற எதையோ சொல்லுவாங்க. இல்லை அது இயற்கையிலே வருது, தானாக வருது. தானாக எதுவும் வராதுப்பா, தானாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்படி துர்பிச்சாரக, வேண்டாததை சிந்திக்கிறது. அடுத்தது அல்ப விசாரக. அல்ப விசாரம் எப்படி, அடிக்கடி சுவாமிஜி அழகாக சொல்வார், முதல்லலாம் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைகிற போது தலைவாயில் ரொம்ப குள்ளமாக இருக்கும், குறுகிய ஒரு 4 அடியில் வச்சுருப்பாங்க. காரணம், வருகின்ற போதே பணிவோடு வீட்டிற்குள் வர வேண்டும் என்கின்ற தன்மையை குறிப்பதற்காக அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் ஜெயஜாண்டிக்காக வச்சுக்கிறோம், அது வேற. அப்படி தெளிவாக இருக்கக்கூடிய அந்த நிலைவாசலுக்குள்ளே வருகிற போது அந்த வீட்டுக்காரர் சொல்கிறார், பார்த்து வாங்க, தலை முட்டிக்காதீங்க. அவர் வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியிலிருந்து வரும்போது சொல்கிறார். இவர் காம்பவுண்டுக்குள்ளேருந்து வரும்போதெல்லாம் இப்படியே கும்பிட்டுட்டே கரெக்டாக அந்த நிலவாசல் வந்துட்டு தலை நிமிர்ந்து டப்புன்னு அடிச்சுக்குவார். அதுபோல் இந்த வேதாந்த வேதத்தினுடைய தாத்பரியங்களை விசாரிப்பவர்கள் நன்றாக விசாரித்து கொண்டு எந்த இடத்துல கோட்டை விட்டணுமோ அந்த இடத்துல விட்டுருவாங்க. எப்படி பல பல நிலைப்பாடுகள். ஆத்மா அதத்துவமசி, ஆத்மா வேற, நீ வேற, நான் வேற என்றெல்லாம் மிகப்பெரிய ஆராய்ச்சி. ராமானுஜாச்சாரியாருடைய ஸ்ரீபாஷ்யத்தை படித்து பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு டெக்னாலஜி, அவ்வளவு விரிவாக, அவ்வளவு அறிவுபூர்வமாக, இலக்கணபூர்வமாக கொண்டு வர. ஆனால் என்ன சொல்லுவார் கடைசியில், எல்லாம் அங்கம் அங்கி, இந்த பிரபஞ்சமும் நீயும் அங்க அங்கி பாவம் என்று சொல்லுவார். அப்படி மிகப்பெரிய அறிவாளிகள், மிகப்பெரிய தர்க்கவாதிகள், பல பல நிலைப்பாடுகளை ஆர்கியூமெண்ட்டுக்காக எடுத்துக்கொண்டு செல்பவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட நிலையில் அவர்கள் கோட்டை விட்டு விடுவார்கள். அதனால்தான் சொல்கிறார்,
சுவிச்சாரியக பகவான் கீதையில் சொல்வது போல இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதம். சம்வாதம் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஆர்கியுமெண்ட், அகங்காரம் இல்லாமல் செய்யக்கூடிய விசாரம். இதுக்கு பேர் தான் சுவிச்சாரியதாம் என்று சொல்றார். அப்படி இல்லாதவர்கள் தான் என்ன சொல்றார்கள்? தஸ்மித் தோமசி, தத்துவமசி மகா வாக்கியத்தை இலக்கண பூர்வமாக அவர் எடுத்து சொல்றார்கள், அவனிடத்தில் நீ இல்லை என்று. இன்னொருத்தர் சொல்றார் ஆத்மா அதத்துவமசி, ஆத்மா என்பது நீயே அல்லவே அல்ல, நீ அதுவாக இல்லவே இல்லை என்று சொல்றார். இப்படி பல பல நிலைப்பாடுகளிலே பல ஆராய்ச்சிகளிலே சரியான நிலையான ஒரு தெளிவான ஆராய்ச்சி இல்லாமல் வேதத்தினுடைய அர்த்தத்தை அனர்த்தமாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இல்லாமல் சுற்றும் விசாரியதாம், தெளிவான ஆராய்ச்சி என்பது வேண்டும். அதுதான் எதை மகா வாக்கியங்களை தெளிவான ஆராய்ச்சி கொண்டிருக்க வேண்டும். அதென்ன மகா வாக்கியம்னா, மகா வாக்கியம்னா போன இதில் உபதேச சாரத்தில் ரொம்ப அழகாக பார்த்தோம். இப்போ மேலோட்டமாக அதை பார்க்கலாம். 4 விதமான மகா வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே நமக்கு ஒரு கான்செப்ட், மகா வாக்கியம்னா 4 அல்ல 400, ஏன் 4000 மகா வாக்கியங்கள் கூட இருக்கலாம். மகா வாக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதை முதல்ல தெரிஞ்சுட்டோம்னாலே இந்த கேள்விகளுக்கு தெளிவான விடை நமக்கு கிடைக்கும். மகா வாக்கியம் என்றால் நீளமான வாக்கியம் என்ற அர்த்தம் அல்ல, ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதம். வேதத்தில் 3 விதமான வாக்கியங்களை கையாள்கிறார்கள். 2 விதமான வாக்கியங்களை கையாள்கிறது வேதம். ஒன்று ஆவாந்தர வாக்கியம், இன்னொன்று மகா வாக்கியம். ஆவாந்தர வாக்கியம் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீ சொல்ல வருகிற போது அதற்கு முன்னாலே முன்னுரை கொடுக்கிறாய், அதை புரிந்து கொள்வதற்குண்டான விஷயங்கள் தயார்படுத்துகிறார். அவரது மனதை தயார்படுத்தி கொண்டு அந்த விஷயத்தை புரிகின்ற நிலையில எடுத்து சொல்வது, அதற்கு பேர் தான் ஆவாந்தர வாக்கியம் என்று. அப்போ அந்த ஆவாந்தர வாக்கியம் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, எப்படின்னா இப்போ ஒருத்தர்கிட்ட 10 ரூபா கடன் வாங்கலான்னு போகிறீங்க வீட்டுக்கு, அவர் வீட்டுக்கு போன உடனே அவர் 10 ரூபா கடன் கொடுங்கன்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். என்ன பண்ணுறோம்? போன உடனே என்னங்க எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்களா, இல்லை காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சதா, சாப்பிட்டாச்சா அப்படின்னெல்லாம் கேட்டு போட்டு அதற்கு பிறகு அவருடைய மைண்டை உங்கள் வசமாக மாற்றி அதற்கு பிறகு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டால் மேபி அவர் கொடுக்கலாம். அதுவும் எனவே அந்த ப்ரிப்ரேஷன், முதல்ல நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் கேட்கின்ற தகுதிக்கு அவர்களை ப்ரிப்பேர் செய்வது, தயாராக்குவது, அதற்கு பேர் தான் ஆவாந்தர வாக்கியம். அப்படி என்ன ஆவாந்தர வாக்கியம்? இந்த வேதத்தில் சொல்லியிருக்க வேதத்தினுடைய முதல் பகுதி முழுவதுமே ஆவாந்தர வாக்கியம். மகா வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு நீ பிரவൃத்தியில இருந்து நிவர்த்திக்கு வருவதற்காக உன்னை இந்த நிலையிலிருந்து விடுபட்டு இந்த நிலைக்கு வருவதற்கு உன்னை தயார்படுத்துகிறது வேதம். அதுதான் என்ன வேதத்தினுடைய முதல் காண்டம். அந்த வேதத்தினுடைய முதல் காண்டம் என்ன செய்கிறது? எப்படியெல்லாம் நீ அறிவுபூர்வமாக தார்மீகமாக இந்த பிரபஞ்சத்திலே வாழ முடியும், உன்னுடைய ஹார்மனி மாறாமல் நீ எப்படி வாழ முடியும் என்பதை எடுத்து சொல்கிறது. அதற்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதியை நீ உணர்ந்தாக்கிக் கொள்ள முடியும். எப்படி இந்த வேதங்கள், இந்த மந்திரங்கள் இதெல்லாம் சொன்னோம்னா நீ ஆசைப்படுகின்ற தர்ம அர்த்த காமம் என்கின்ற உன்னுடைய புருஷார்த்தங்களை பாவம் இல்லாமல் செய்து கொள்ள முடியும், அடுத்தவர்களை ஹர்ட் பண்ணாமல் செய்து கொள்ள முடியும் என்கின்ற நிலைப்பாட்டுகளை எடுத்து சொல்லி கூடவே என்ன சொல்றது, அதனுடைய லிமிட்டேஷன்ஸை சொல்றது. இந்த பலன் இதை செய்தால் இந்த பலன் இருக்கும், ஆனால் இந்த பலனினுடைய வரையறை என்ன என்பதையும் சேர்த்து சொல்கிறது. அப்படி சொல்லுகிற போது உனக்கு பரிச்சலோகான் கர்மதிதான் நிர்வேதமாயாக பிராமணா கச்சந்தி சமிட்பாணிசக என்று அப்படி சொல்கிற போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கர்மங்களினால் என்ன ஆக முடியும் என்கின்ற வரையறையை புரிந்து கொள்ளும்.
அப்படி புரிந்து கொள்கின்ற மனதுக்கு அதைத்தான் முன்னால பார்த்தோம் என தோஷ திருஷ்டி என்று. இந்த தோஷ திருஷ்டியை உணர்ந்தவர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காக அவாந்தர வாக்கியங்கள் நிறைய சொல்லப்பட்டு. காரணம், நம்முடைய ஆசை அளவற்றது. ஒவ்வொருத்தருக்கு எல்லாருக்கும் ஒரே ஆசை இல்லை. ஒருத்தருக்கு ஒரே ஆசை, ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடணும்னு ஒருத்தருக்கு ஆசை இருக்கிறது. அதே கொய்யாப்பழத்தில் வெள்ளை கொய்யாப்பழம் சாப்பிட்டா பரவாயில்லைங்கிறா, இன்னொருத்தர் சிவப்பு கொய்யாப்பழம் சாப்பிட்டா பரவாயில்லைங்க, இன்னொருத்தர் அல்போன்சா மாதிரி புளிப்பும் இனிப்பும் கலந்திருந்தா பரவாயில்லைங்க. இப்படி நம்முடைய பிரவೃತ್ತಿ என்பது விதவிதமாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த விதவிதமாக இருக்கக்கூடிய அந்த பிரவೃತ್ತಿயினுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன என்பதை அவாந்தர வாக்கியமாக கர்மகாண்டத்திலும் ஈவன் ஞானகாண்டத்திலே கூட சில நிலைப்பாடுகளை சொல்கிறது. என்ன, உபாசனா முறைகளை சொல்கிறது, உபாசனைகளை சொல்லி அதனுடைய லிமிட்டேஷன் என்ன என்பதை சொல்கிறது. இப்படி பூர்வபாகம் பரபாகம் என்று சொல்லக்கூடிய இரண்டிலும் கர்மத்தினுடைய தன்மைகளை எடுத்து சொல்லக்கூடியது தான் என்ன சொல்கிறோம், அவாந்தர வாக்கியம் என்று சொல்கிறோம். அப்போ மகா வாக்கியம் என்றால் என்னன்னா, மகா வாக்கியம் என்றால் நீளமான வாக்கியம் அல்ல, மகத்தான விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியது மகா வாக்கியம். அப்போ மகத்தான விஷயம் என்ன என்றால், இந்த பிரபஞ்சத்திலே மிகப்பெரிய வாக்கியமாக இருக்கக்கூடியது எதுவாக இருக்க முடியும் என்றால், நீ ஈஸ்வர சுரூபம். அப்பா, நீ யாரு? அல்பன், அல்பஜன், அல்பசக்திமான், அல்பவியாபி என்று சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாட்டை உன்னை நீ தவறாக நினைத்து கொண்டிருக்கக்கூடியது உபாதி பேதத்தினாலப்பா. இந்த உபாதியை களைந்தால் சர்வஜன், சர்வசக்திமான், சர்வவியாபி என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரனது உபாதியை களைஞ்சால் இரண்டும் கான்சியஸ்னஸ் சைத்தன்ய ஸ்வரூபம் என்கின்ற நிலைப்பாட்டிலே இரண்டும் ஒன்றாக இருக்கிறாய். அதனால்தான் நீ அதுவாக இருக்கிறாய் என்கின்ற தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்கள், இதுக்கு பேர் தான் மகா வாக்கியம். இப்படிப்பட்ட இந்த மகா வாக்கியங்களை தெளிவாக நீ ஆராய்ச்சி செய்து அறிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அதில் குழப்பம் நிறையாக வந்துவிடும். அப்படிப்பட்ட மகா வாக்கியத்தில் என்ன விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, 4 மகா வாக்கியங்கள் என்று சொல்கிறார்கள். 4 மகா வாக்கியம் மட்டுமல்ல, எந்தெந்த இடத்துல ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதத்தை வேதம் சொல்கிறதோ அதுக்கு அந்த இடம் அதெல்லாம் மகா வாக்கியம் தான். அப்போ மகா வாக்கியத்தினுடைய பொருள் என்ன என்றால், ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதம் என்கின்ற விஷயத்தை எதெல்லாம் சொல்கிறதோ அதற்கெல்லாம் பெயர் மகா வாக்கியம். அப்புறம் 4 மகா வாக்கியம் சொன்னார். அப்புறம் 4 மகா வாக்கியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வேதத்திலும் ஒவ்வொரு உபலட்சணமாக இதை ஒரு வேதத்தில் இந்த மகா வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு குறிப்புக்காக எடுத்து சொல்கிறார்களே தவிர 4 வாக்கியம் மட்டும் மகா வாக்கியம் அல்ல. முதல்ல இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு மகா வாக்கியத்திலும் ஒரு நிலைப்பாடு. அப்போ 4 மகா வாக்கியத்தினுடைய தன்மை புரிந்தால்தான் நமக்கு ஞானம் வரும் என்பது கிடையாது. அப்போ ஸ்வேதகேது தத்துவமசி என்கின்ற மகா வாக்கியத்தை கேட்ட உடனே ஞானம் வந்து விட்டது அப்படின்னா எப்படி? அப்போ மற்ற 4 வாக்கியங்களை படிக்கிறது இல்லை. மகா வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஜீவ ஐக்கிய போதம் என்கின்ற ஒரு ஞானத்தை எந்த வாக்கியத்தின் மூலமாக பெற்றாலும் அது ஞானம்தான். அப்போ ஏன் இது ஒன்று உபதேச வாக்கியம், இது அனுபவ வாக்கியம், இன்னொன்று இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக பல நிலைகளை டைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய விதவிதமாக எடுத்து சொல்கிறார்களே தவிர 4 மகா வாக்கியங்களில் படித்தால்தான் ஞானம் என்பது கிடையாது. ஒன்று உபதேச வாக்கியம் தத்துவமசி, அப்புறம் அனுபவ வாக்கியம், அப்புறம் இன்னொன்று அனுபூதி வாக்கியம், அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் மேபி அனலைஸுக்காக பெரியவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு விசாரத்திற்காக எடுத்துக்கொண்டது. அப்படி 4 மகா வாக்கியங்கள் 4 வேதங்களிலிருந்து, ருக்வேதத்திலிருந்து பிரஜானம் பிரம்ம என்கின்ற மகா வாக்கியத்தை ஐத்திரேய உபனிஷத்தில் மூலமாக நமக்கு எடுத்து சொல்கிறது வேதம். அதுபோல அதர்வண வேதத்திலிருந்து அயமாத்மா பிரம்ம என்கின்ற மாண்டிக்ய உபனிஷத்தினுடைய மகா வாக்கியமாக அயம் ஆத்மா, இந்த ஆத்மா பிரம்மாவாக இருக்கிறது. முன்னால பிரஜானம் பிரம்ம, இந்த என்னுடைய இந்த அறிவுதான், இந்த பேரறிவுதான்
பரபிரம்மமாக வியாபித்திருக்கிறது என்று சொல்வது. அடுத்தது தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய் என்கின்ற மகா வாக்கியம். அது வந்து சாமவேதத்தில் சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. இப்படி அடுத்தது அகம் பிரம்ம அஸ்மி, நான் பரபிரம்ம ஸ்வரூபமாகவே இருக்கிறேன். எதிர்வேதத்தில் பிருகதாரண்ய உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மகா வாக்கியம். இப்போ இது வந்து 4 மகா வாக்கியங்கள். ஒரு உதாரணத்துக்கு 4 வேதங்களிலிருந்து எடுத்து சொல்லப்பட்டவை. 4000 மகா வாக்கியங்கள் இருக்கிறது. பிரம்மவிதா ஆப்னோதி பரம் ததேசாப்யுக்தா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோத்னுதே. அப்படி எந்த எல்லா இடங்களிலும் வியாபித்து கிடக்கிறது. 4 வேதங்களிலும் பல இடங்களிலே இந்த மகா வாக்கியங்கள் வியாபித்திருக்கிறது. ஆனால் ஒரு உதாரணத்துக்காக இங்கு 4 வாக்கியங்கள் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, வாக்கியார்த்த விசாரம் ஏன் விசாரம் செய்ய வேண்டும்னா, ஒரு விஷயத்தை, ஒரு வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு நமக்கு 2 விதமான நிலைப்பாடுகள். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் 2. ஒரு வாக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு ஒன்று வந்து வாச்சியார்த்தம், இன்னொன்று லட்சியார்த்தம். வாச்சியார்த்தம் என்றால் நேரடியாக பொருள் தரக்கூடிய வார்த்தைகள். லட்சியார்த்தம் என்றால் நேரடியாக பொருள் தராது. அப்படி நேரடியாக பொருள் தராத வாக்கியங்கள் என்னன்னா, டிரைவர் அப்படின்னா என்ன தெரியுது? அந்த வண்டியை ஓட்டக்கூடிய அவர், அதனால் அவருக்கு பெயர் டிரைவர். டிரைவர் என்கின்ற ஒரு வஸ்து கிடையாது. அதுபோல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சிங்கோயம் மாணவக, சிங்கம் போல் இருக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். இவர் 4 காலம் நடந்து வர்றாரா? மனிதன் என்றால் நேரடியான ஒரு வாக்கியம். இவன் சிங்கம் அப்படின்னா இவன் எப்படி சிங்கமாக இருக்க முடியும்? மனிதனை சிங்கம் என்று சொன்னால் அப்போ என்ன பண்ணணும்? இங்கே ஆராய்ச்சி தேவைப்படுகிறது. எப்படி இந்த மனிதனை பார்த்து சிங்கம் என்று சொல்கிறார்கள் என்கின்ற ஒரு ஆராய்ச்சி. அதுக்கு பேர் தான் லட்சியார்த்தம். அவன் என்ன சொல்ல விளைகிறான், இந்த வார்த்தையினுடைய முடிவிலே என்ன ஒரு பொருள் நமக்கு விளங்குகிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் தான் தெரியும். அதற்கு பெயர் லட்சியார்த்தம். அப்போ என்ன, சிங்கோயம் மாணவக அப்படின்னா அவன் 4 காலில் நடந்து வர்றதில்லை. நம்ம மாதிரி ஜாடி கீடி இதெல்லாம் வச்சிருக்கலாம் அவனுடைய முகத்தில் இல்லை. அப்போ இவனை பார்த்து சிங்கம் என்று எப்படி சொல்வது? லட்சண ஆவர்த்தி. சிங்கத்திற்கு இருக்கக்கூடிய லட்சணம் என்கின்ற வீரம் என்கின்ற லட்சணம் இந்த பையனிடம் இருக்கிறது. எனவே இவனை சிங்கோயம் மாணவக. இப்போ புரியுறதா? இப்போ என்ன, சிங்கோயம் மாணவக என்று சொல்பவன் மனிதன் தான். ஆனால் சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த குணநலன்கள் இவனிடம் இருக்கிறது. எனவே இதுவும் சிங்கமும் ஒன்று என்கின்ற தாற்பயத்தை கொண்டதுதான் லட்சியார்த்தம். அப்போ லட்சியார்த்தம் என்பது ஒரு வாக்கியத்தை, நேரடியாக பொருள் தராத ஒரு வாக்கியத்தை, அந்த வாக்கியம் என்ன பொருள் நமக்கு தருகிறது என்கின்ற லட்சியத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு பெயர் லட்சியார்த்தம். அதான். அப்போ லட்சியார்த்தத்துக்கு என்ன வேணும்? லட்சணம் வேணும். லட்சண ஆவர்த்தி. அவனுடைய சிங்கம் போன்ற குணம் என்பது அவனுக்கு இருந்தால்தான் அதற்கு பெயர் அவனை சிங்கோயம் என்று இவன் சிங்கம் என்று சொல்ல முடியும். அப்போது நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஒரு எதுக்கும் ஆகாத ஒரு ஒல்லியான ஒரு ஆள் வர்றான். அவனை பார்த்து வர்றான் பார் பைல்வான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பைல்வானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் அவனுக்கு இல்லை. அப்போ இது வந்து ஏளனம் செய்வது. அப்போ சிங்கம் வர்றான் பார் அப்படின்னா ஏளனம் செய்வதற்காக சொல்வதல்ல. அதனுடைய தாற்பயம் 2க்கும் ஒத்த குணங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அதற்கு லட்சண ஆவர்த்தி. இந்த லட்சணமும் அந்த லட்சணமும் பொருந்திருக்கணும். சொல்கிறோம்ல, தெரியாதான அவனோட லட்சணம் அதுதான். அப்படின்னா லட்சணம் என்றால் சொரூபம், உன்னுடைய கோர் பர்சனாலிட்டி என்ன என்பது. அதுபோல இவனுடைய கோர் பர்சனாலிட்டி சிங்கம், அவனுடைய வீரம் சிங்கத்தினுடைய கோர் பர்சனாலிட்டி வீரம். அப்போ 2 ஒன்று என்று சொல்வது தான் சிங்கோயம் மாணவக. இப்படி தான் இதை லட்சணாவர்த்தி என்று சொல்கிறோம். அதனால் ஆராய்ந்து பார்த்தால் தான் லட்சணம் தெரியும். இதற்கு இந்த லட்சணாவர்த்தியை வேதங்கள் 3 எப்படி போது பாருங்க. ஆராய்ச்சி என்பது சாதாரண விஷயம் அல்ல.
ஒரு விஷயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்வது நம்மளாம் மேலோட்டமாக எதையோ பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. ஒரு விவரத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவ்வளவு ஸ்டெப்புகளை கடந்து வர வேண்டும். இப்போ இந்த லட்சணாவர்த்தியில் 3 விதமாக வேதம் சொல்கிறது. ஒன்று விட்ட லட்சணம், இன்னொன்று விடாத லட்சணம், இன்னொன்று விட்டு விடாத லட்சணம். அதாவது ஜெகல் லட்சணம், அஜகல் லட்சணம், ஜெகல் லட்சணம் என்று சொல்லக்கூடிய 3 விதமான லட்சணங்களினுடைய தொகுப்புகள் இருக்கிறது. இந்த 3ல் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினா நீ நினைக்கக்கூடிய அதுவும் இதுவும் ஒன்று என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்த்தையை இப்படியெல்லாம் ஆராயக்கூடிய தன்மையை நம்முடைய பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போ மறைமுகமான வார்த்தை என்று நிறைய இருக்கிறது. இப்போ நான் சொல்றேன், வெள்ளை ஓடுகிறது. வெள்ளை ஓடுமா? வெள்ளை என்கின்ற நிறம் ஓடாது. அப்போ வெள்ளை ஓடுகிறது என்று ஒருத்தர் சொன்னா என்ன அர்த்தம்? வெள்ளை நிறமுடைய குதிரை ஓடுகிறது. இப்போ வெள்ளை ஓடுகிறது என்கின்ற ஒரு வார்த்தையில அவன் எதையோ புரிந்து கொண்டான். எப்படி புரிந்து கொண்டான்? வெள்ளை ஓடாது என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் வெள்ளை குதிரை ஓடுகிறது என்று இவன் புரிந்து கொண்டான். இந்த புரிதலுக்கு அங்கே என்ன ஒரு மெக்கானிசம், அந்த அவனுடைய மனதிலே என்ன ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டது, என்ன விருத்தி வியாபகம் பலம் வியாப்தி என்பது எப்படி ஏற்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் அவன் வெள்ளை என்பதை விட்டுவிட்டான். அந்த அந்த குணம் எதை சார்ந்திருக்கிறதோ அந்த சார்புத்தன்மையை எடுத்துக்கொண்டு குணத்தை விட்டுவிட்டான். வெள்ளை என்கின்ற குணத்தை விட்டுவிட்டு குதிரை என்பதை எடுத்துக்கொண்டான். இதற்கு பெயர் விட்ட லட்சணம். இப்போ குணத்தை விட்டுவிட்டு குணத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்துக்கொள்வதற்கு பெயர் என்று சொல்றோம் விட்ட லட்சணம். இப்ப இந்த வெள்ளை ஓடுகிறது என்கின்ற வார்த்தைக்கு விட்ட லட்சணம் என்கின்ற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி அவன் குதிரை ஓடுகிறது என்று புரிந்து கொண்டான். இது ஒரு சின்ன சாதாரண விஷயம். இதற்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு பாருங்களேன். இதுதான் ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு நிலைப்பாடு. அடுத்தது கங்காயாம் கோசாலா, கங்கையிலே என்னுடைய மாட்டுத்தொழுவம் இருக்கிறது. இருக்குமா? நான் சொல்றேன், ரிஷிகேஷில் கங்கையில் நம்ம மாட்டுத்தொழுவம் இருக்கிறது. கங்கை என்பது இந்த உலகத்திலே மிகப்பெரிய பிரவாகம் என்று கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட பிரவாகத்திலே எப்படி ஒருவர் மாட்டுத்தொழுவத்தை கட்ட முடியும்? கட்ட முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? கங்கை கரையிலே என்னுடைய மாட்டுத்தொழுவம் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த இடத்துல வெள்ளை விட்டுவிட்டது போல இங்கே கங்கையை விட்டுவிட முடியுமா? கரையில் என்னுடைய மாட்டுத்தொழுவம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன புரியும்? ஆற்றங்கரையிலா, குளக்கரையிலா, அல்லது கடற்கரையிலா, எதுல என்று தெரியாது. அப்ப கரையில் என்னுடைய மாற்று அங்க வெள்ளை என்பதை விட்டுவிட்டது போல கங்கை என்பதை இங்கு விட்டுவிட்டால் இதற்கு அர்த்தம் புரியாது. அப்ப சில வார்த்தைகளில் சிலதை விடாத லட்சணம், விடாமல் நான் சொல்கின்ற வார்த்தையில எதையும் விடாமல் அப்படியே எடுத்துக்கொண்டு கூட இன்னொரு புரிதலை சேர்த்தால் தான் அதற்கு விடை தெரியும், அதனுடைய விளக்கம் தெரியும். அதற்கு பெயர் விடாத லட்சணம். அங்கே குணத்தை விட்டுவிட்டோம், இங்கே கங்கையை விடாமல் பிடித்து கொண்டோம். எனவே விட்ட லட்சணத்தின் மூலமாக அறிவு பிறந்தது, விடாத லட்சணத்தின் மூலமாக எனக்கு அறிவு பிறந்தது. இன்னொன்று இருக்குதப்பா, அதான் விட்டு விடாத லட்சணம். சிலதை எடுத்துக்கொள்ள வேண்டும், சிலதை விட்டுவிட வேண்டும். அப்படி செய்கின்ற போதும் நமக்கு நாம் சொல்கின்ற வார்த்தையினுடைய பொருள் விளங்கும். அது 3வதான லட்சணாவர்த்தி. 3வது லட்சணத்தை ஆராய்கின்ற தன்மை 3வது நிலையாக. அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த 3வது முறையில் தான் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். விசார சாகரத்தில் உபதேச சாகரத்தில் பார்த்தோம். ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 3 மாணவர்கள் ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருத்தன் மிகப்பெரிய பணக்காரன், அவன் ஒரு நடுத்தர வசதியுடைய ஒரு பையனோடும் ஏழ்மையிலே இருக்கக்கூடிய ஒரு பையனோடும் சேர்கிறார்கள். இவர்களுடைய நிலைப்பாடுகளை ஒன்னொன்று முக்கியம். இவர்களது நிலைப்பாடு, அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தான் என்று பார்த்தால், அந்த ஏழ்மையான பையன் பட்டன் கூட இல்லாமல் அந்த டிராயரை இழுத்து சொருகியிருந்தான்.
பின்னால நெல்லிக்காயில ஒரு ஓட்டை இருந்தது. அவனுடைய தோற்றம், அவனுடைய ஏழ்மை, அந்த தன்மையினுடைய விளக்கம் அப்படி. அடுத்தது இவன் ஓரளவுக்கு டிப்டாப்பா அயன் பண்ண சட்டை போட்டுருந்தான். அவன் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு வந்தான். இப்போ 3 பேர், இந்த 3 பேர்களும் இதெல்லாம் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றதில்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ அவனுடைய நிலைப்பாடு தேச கால வர்த்தமானம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் தான் தெரியும். அதனால இந்த ஏழ்மையான பையன் ஏழ்மை தோற்றம், நடுத்தர வர்க்கம் நடுநிலையான தோற்றம், பணக்கார பையன் பணக்கார தோற்றம், இப்படி 3 பேர் பழகி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பழகி கொண்டிருந்த இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த பணக்கார பையனோட அப்பா ஃபேக்டரியை நீ பார்த்துக்கப்பா, போதும் படித்தது, எழுத படித்தா தெரியும், கூட்டம் தெரிஞ்சால் போதும், இந்த ஃபேக்டரியை மேனேஜ் பண்ணக்கூடிய அறிவு இந்த படிப்பிலேயே வான் கூட்டிட்டு போயிட்டார். இப்போ அவர் போயிட்டார். இந்த நடுத்தர நிலைப்பாடுடைய பையனும் ஏழ்மை பையனும் 2 பேரும் மறுபடியும் தொடர்ந்து படிக்கிறார்கள். அப்படி படிக்கின்ற போது தொடர்பு, இந்த 3 பேருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன ஆகிட்டு என்றால், நடுத்தர நிலையில் இருக்கக்கூடிய பையனுக்கும் பணக்கார பையனுக்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அவங்கெல்லாம் அங்கே போகலாம் வரலாம். இந்த சேரியில் இருக்கக்கூடிய பையன் பணக்கார வீட்டுக்கு போக முடியாது. எனவே தொடர்பு முழுமையாக பணக்காரனுக்கும் ஏழ்மையில் இருந்தவனுக்கும் விட்டுவிட்டது. பணக்காரனுக்கும் நடுநிலையில் இருந்தவனுக்கும் தொடர்பு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி தொடர்ந்து கொண்டு அந்த நடுநிலையில் இருக்கக்கூடிய பையனுக்கு ஏழ்மையில் இருக்கக்கூடிய பையனோட தொடர்பும் இருக்கிறது, பணக்காரனுடைய தொடர்பும் இருக்கிறது. இப்படி தொடர்ந்து போய்கொண்டிருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்தவுடனே இந்த ஏழ்மையான பையன் பெரிய பெரிய டெஸ்ட்டுகள்லாம் எடுத்து துபாயில் பெரிய ஒரு கம்பெனியில் சிஇஓவாக மாறிவிடுறான். இந்த நடுத்தர பையன் ஏதோ ஒரு படிச்சுட்டு ஒரு விஏஓ தாசில்தாரோ அல்லது ஏதோ ஒன்றாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை, நடுத்தர நிலையில் அவன் இருக்கான், அந்த ஊரில் அவன் இருக்கான். இப்போ இந்த சிஇஓவாக இருக்கக்கூடிய பையனுக்கும் இந்த நடுநிலையில் இருக்கக்கூடிய பையனுக்கும் தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது. மற்ற யாருக்கும் இந்த பையனுடைய தொடர்பு இல்லை. இப்படி போய்கொண்டிருக்கிற போது ஒரு கோயிலுடைய கும்பாபிஷேகம் வருகிறது. என்னடா சாமிஜி இதே கதையை திருப்பி திருப்பி சொல்றாருன்னா, உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதற்காக திருப்பி பௌனம் புண்ணியன சொல்கிற போது புரிதல் என்பது தெளிவாக இருக்கும். அதனால் அப்படி இந்த பையன் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. அந்த காலத்திலே அங்கு இருக்கக்கூடிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டார்கள். அப்படி எடுத்துக்கொண்டு செயல்பாடு செய்கிற போது பணம் நிறைய தேவைப்படுறது. யார் யாரிடம் எவ்வளவு வசூல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க, வசூல் லிஸ்ட்டு. அப்படி போடுகிற போது இந்த நடுத்தர பையன் என்ன பண்ணால், நம்ம சிஇஓ துபாயில் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னோம்னா நிறைய பணம் கிடைக்கும், நமக்கு ஈஸியாக நாம் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி விடலாம் என்று அந்த பையன் சொல்கிறார். உடனே எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த மாதிரி ஃபோனில் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நம்ம ஊரில் உனக்கு பிரியப்பட்ட நமக்கெல்லாம் தேவையான இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது, நாங்கள்லாம் வசூல் பண்ணிட்டு இருக்கோம், நீ என்ன தர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொன்னாலாம், நீங்கள் இதுக்காக வேண்டி இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம், பூரா பணத்தை நானே கொடுத்துட்றேன் என்று சொன்னார். சொன்னேன், பணத்தை பூரா அனுப்பிச்சி வச்சுட்டார் ஒரே செக்கில். எல்லாம் முடிந்தது, கும்பாபிஷேக நாட்கள் வந்தது, பக்கம் வந்தது, எல்லா வேலைகளும் முடித்து வைத்து விட்டார்கள். சரி, யார் யாரை கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் போட்டாங்க. அப்போ அவர் சொன்னாராம், பூரா பணத்தை கொடுத்த இந்த பையனை கண்டிப்பாக நாம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு அழைக்க வேண்டும் என்று அழைத்தார். அப்போ அவர் ஓகேன்னு சொல்லிட்டார். குறிப்பிட்ட நாள் வந்தது. கும்பாபிஷேக நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு 5-6 இம்பாலா கார் நிற்கிது. எல்லாத்திலிருந்து கூட்டு சோட்டு போட்ட ஒரே மாதிரியான ஆட்கள் 10 பேர் இறங்குறாங்க. இப்போ இந்த ஊர்க்காரர்களுக்கு ஈவன் அந்த பெரிய பணக்காரனாக முதல்ல இருந்த அந்த பையனுக்கு கூட யார் அந்த சிஇஓ பையன் அப்படிங்கிறது தெரியாது. அவன் பேர் தேவதத்தன் வச்சுக்கலாம். அப்போ யார் இந்த பையன் என்பது தெரியாமல் குழம்பி போய் கொண்டிருக்கிறது. காரணம், அவர்கள் பார்த்த அந்த சின்ன பையன் ஏழ்மையினுடைய சொரூபமாக இருந்தவன். இப்ப இருக்கக்கூடிய பையன் பணக்காரனுடைய சொரூபமாக இருக்கிறான். இப்ப இந்த குழப்பத்தினாலே யார் இப்படிப்பட்டவன் என்பது தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிற போது இந்த நடுநிலை பையனுக்கு 2 பேருடைய தொடர்பு இருந்தது. அந்த பையன் என்ன பண்றான், இவன் தான் தேவதத்தன் என்று சுட்டி காட்டுகிறான். சுட்டி காட்டின உடனே ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் தெளிவாக தெரிந்துவிட்டது, இவர்தான் அந்த தேவதத்தன்
இப்போ அவர்கள் பார்த்த தேவதத்தனுக்கும் இன்று இவர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவதத்தனுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ எப்படி இவர்கள் புரிந்து கொண்டார்கள்? அறிந்தவன் ஒருவன் இதுதான் தேவதத்தன் என்று சுட்டிக்காட்டின உடனே இவர்களுக்கு முன்னாலே இருந்த இந்த தேவதத்தனுடைய கான்செப்டுகள் எல்லாம் விட்டுட்டாங்க. ஏன்னா தத்தேசம் இங்கே இந்த ஊர் அப்படிங்கிறது துபாய் என்கின்ற தேசத்தை விட்டுட்டாங்க. தற்காலம் 20 வருஷத்துக்கு முன்னால 20 வருஷத்துக்கு பின்னால காலத்தை விட்டாங்க. வர்த்தமானம் ஏழ்மை பணக்காலம் என்கின்ற இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு தேவதத்தன் என்கின்ற ஒரு கோர் பர்சனாலிட்டியை புரிந்து கொண்டார்கள். அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன். எளிமை போய்விட்டது, பணக்காரத்தனம் போய்விட்டது, நாடு போய்விட்டது, இந்த நாடு போய்விட்டது, அந்த நாடு போய்விட்டது, எளிமை போய்விட்டது, சிஏஓ போய்விட்டது. ஆனால் தேவதத்தன் என்பது அதுதான் இது என்று சொன்னவுடன் புரிந்து கொள்கிறது. இதுக்கு பேர் விட்டு விடாத லட்சணம் அல்லது ஜெக லட்சணம். இப்போ இந்த 3 விதமான ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய டெக்னாலஜியை நமக்கு வேதங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது. இப்போ இந்த டெக்னாலஜியில் எந்த ஒரு டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் செய்தால் நீ அதுவாக இருக்கிறாய் என்கின்ற மகா வாக்கியத்துக்கு பொருள் கிடைக்கும். எதை விடலாம்? நீ அப்படிங்கிறத விடலாமா? அதுவாக இருக்கிறானே எதுவாக இருக்கிறான்னு தெரியாது, சொல்லலை, யார் இருக்கிறான்னு தெரியாது. அதே போல சிலதை எடுத்துக்கொள்ளலாமா என்றால் சிவனை எடுத்துக்கொண்டால் ஜீவன் போயிடும், ஜீவனை எடுத்துட்டால் சிவன் போயிடும். அப்போ விட்டு விடாத லட்சணம் என்கின்ற சிலதை எடுத்துக்கொண்டு சிலதை நிலைப்படுத்தி கொண்டால்தான் இந்த மகா வாக்கியத்தினுடைய பொருள் கிடைக்கும். எனவே ஜெக லட்சணம் என்கின்ற டெக்னாலஜியை, இந்த விசார முறையை நாம் இம்ப்ளிமெண்ட் செய்தால்தான் இதற்கு சரியான விடை கிடைக்கும். இதற்கு பேர் தான் சுவிச்சாரியதாம். அப்பா, வேதத்தை தெளிவாக வாட்காத்து சுவிச்சாரியதாம். இப்படிப்பட்ட இந்த வாக்கியத்தை தெளிவான ஆராய்ச்சியின் மூலமாக எந்த ஒரு லட்சணத்தை இம்ப்ளிமெண்ட் செய்தால் இந்த மகா வாக்கியத்தினுடைய பொருள் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு அந்த லட்சண ஆவர்த்தியை நாம் இம்ப்ளிமெண்ட் செய்தால் இந்த மகா வாக்கியத்தினுடைய பொருள் கிடைக்கும். ஜீவன் என்கின்ற உபாதியையும் ஈஸ்வரன் என்கின்ற உபாதியையும், எப்படி துபாய் என்கின்ற உபாதியையும் இந்த ஊர் என்கின்ற உபாதியை விட்டுவிட்டோமோ அதுபோல விட்டுவிடணும். சர்வஜன் சர்வசக்திமான் உபாதியை விட்டுவிடணும். காலம், இது குறிப்பிட்ட காலம் அந்த காலம் என்பதெல்லாம் விட்டுவிட்டு இந்த தேசகால வர்த்தமானங்களை என்று சொல்லக்கூடிய உபாதிகளை பிரித்து விட்டால் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று. எப்படி உபாதியாகிய கடல் என்கின்ற உபாதியையும் அலை என்கின்ற உபாதியையும் விட்டுவிட்டால் நீர் என்கின்ற சொரூபம் ஒன்று. அதே போல மட ஆகாசம் கட ஆகாசம் என்கின்ற மடம் என்கின்ற செவற்றினால் கண்டிஷன்டு பை ஒரு செவற்றினால் குறிக்கப்பட்ட அந்த நிலைப்பாட்டையும், கடம் என்கின்ற குடத்திற்குள் இருக்கக்கூடிய ஆகாசத்தையும் உபாதிகளை கலைந்து விட்டால், கடம் என்கின்ற உபாதியை விட்டுவிட்டால், மடம் என்கின்ற உபாதியை விட்டுவிட்டால் மகா ஆகாசம் என்கின்ற ஒன்றில் அனைத்தும் சங்கமமாகிறது. அந்த மகா ஆகாசம்தான் இந்த மட ஆகாசம், இந்த மட ஆகாசம்தான் இந்த கட ஆகாசம். அதுபோல் அந்த பரபிரம்மன் தான் இந்த சிவன். இந்த சிவனுடைய நிலைப்பாட்டிலிருந்து கீழே வருகிற போது ஜீவன். இப்போ ஜீவன் என்கின்ற உபாதி, ஈஸ்வரன் என்கின்ற உபாதி அனைத்தையும் கலைந்து, எப்படி கலைந்து? அறிவுபூர்வமாக கலைந்து பார்த்தால் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்கின்ற ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதம் என்பது ஏற்படுகிறது. அப்பா, பெரிய ஆராய்ச்சி தான். அப்படிப்பட்ட இந்த ஆராய்ச்சியை செய்த உடனே ஒரு மாணவன் கேட்கிறான், நானும் சிவனும் ஒன்று என்று சொன்ன பிறகு எனக்கு பசிக்குதேப்பான், எனக்கு அறியாமை இருக்கிறதேன்னா. ஏன்னா என்னால் இதற்கு இந்த 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 வெயிட்டுக்கு மேலே தூக்க முடியவில்லை. அவர் சர்வசக்திமான், நான் அல்பசக்திமான். அவர் சர்வவியாபி, நான் இந்த துத்தினோடு உடலுக்குள் இருக்கக்கூடியவன். அப்போ எப்படியப்பா இதை ரெண்டும் ஒன்றுன்னு சொன்னீங்க? சும்மா இமேஜிக்காக சொல்லிக்கிறதா? செல்ஃப் ஹிப்னாட்டிசம் பண்ணிக்கிறதா?
நான் ஈஸ்வரன், நான் ஈஸ்வரன், நான் ஈஸ்வரன், நான் ஈஸ்வரன் இருக்கிறது போயிடும். அப்போ எதற்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி இது பொருத்தமாக இருக்கும், எப்படி இதை நிரூபிக்க முடியும் என்றால், ஜீவ சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டி என்று 2 நிலைப்பாடுகள் இருக்கிறது. அந்த ஜீவ சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டி என்கின்ற நிலைப்பாடுகளிலே அறிவினால் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது, உண்மையிலேயே போய்விடக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. இப்போ அத்தியாசம் என்பது 2 விதமான நிலைப்பாடுகளை கொண்டது. ஒன்று ஜீவ அத்தியாசம், இன்னொன்று ஈஸ்வர அத்தியாசம். மாயினுடைய அத்தியாசம், இன்னொன்று அறியாமையினுடைய அத்தியாசம். இந்த ஜீவ அத்தியாசத்துக்கும் மாயா அத்தியாசத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால் ரொம்ப சுலபம். இதெல்லாம் வார்த்தைகள் தான் பெருசாக இருக்கிறதே தவிர, சாமிஜி அவர்கள் மிக மிக எளிமையாக இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. 5ஆம் வகுப்பு படிக்கிற போது உனக்கு வாத்தியார் சொல்லிக் கொடுக்கிறார், சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை, சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு, இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருவதனாலே சூரியன் உதிப்பதாகவும் மறைவதாகவும் தோற்றமளிக்கிறதே தவிர உண்மையில் சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை. இப்போ இந்த பையனுக்கு சூரியன் உதிப்பதில்லை என்பது தெளிவாக தெரிந்து விட்டதா இல்லையா? சரி, 5 மணிக்கு பெல் அடிக்கிறான் கிளாஸில், வெளியில் வந்து பார்த்தா சூரியன் மறையுமா மறையாதா? அப்போ வாத்தியார், ஏயா இந்த வாத்தியார் பொய் சொல்கிறாரு, சூரியன் மறைகிறதே என்று கேட்பானா? அப்படி கேட்டால் அவனை விட பைத்தியகாரன் நம்ம தான், நம்மளை மாதிரி தான் அவனும். அப்போது உபாதி பேதத்தை என்னுடைய அறிவினால் தான் களைய முடியுமே தவிர அனுபவத்தால் களைய முடியாது. நீ ஈஸ்வரன் என்பது உன்னுடைய அறிவினை புரிந்து கொள்ள வேண்டியதுதான், அவ்வளோதானே தவிர நீ ஈஸ்வரன் என்ற உடனே நீ எப்படி இன்னொரு ஜகத்தை படைக்க முடியாது, இன்னொருவனுக்கு வரம் கொடுக்க முடியாது, எதுவும் செய்ய முடியும். நீ ஈஸ்வரன், சொரூபத்திலே ஈஸ்வரன். கடலும் அலையும் சொரூபத்திலே நீர். ஆனால் கடல் என்பது ஆழமாக, அமைதியாக, ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் அதே நீர் அந்த நிலப்பரப்புக்கு பக்கத்தில் வந்தவுடனே அலை என்கின்ற உபாதியை எடுத்த உடனே ஆட்டம் போடுகிறது. இப்போ ஆட்டம் போடாமல் இருக்கக்கூடிய அலைக்கும் ஆட்டம் போடுகின்ற அலைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா என்றால் இருக்கிறது. இந்த மேலோட்டமாக அலை என்கின்ற உபாதியில வந்தவுடன் ஆட்டம் இருக்கத்தான் செய்யும். அதுபோல ஜீவ உபாதி என்பது உன்னுடைய பிராரப்தம், என்ன சஞ்சிதம், ஆகாமியம் போன்ற கர்மத்தினால் உன்னை அலக்களிக்கத்தான் முடியும், இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இது நான் அல்ல. இந்த அலக்களிப்புகள் எல்லாம் இந்த சரீரத்தை சார்ந்தது. என்னை ஆகமா பாயினோ நித்திய தாம் திதிச்ச ஸ்வபாரத என்று பகவான் கீதையில் சொல்வது போல இவைகள் எல்லாமே வருவதும் போவதுமாக இருப்பதுதானே தவிர என்னை எதுவும் பாதிக்காது. ஆபூரியமான அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாக பிரவிசந்தி என்பது தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி நகாம காமி என்று பகவான் கீதையில் சொல்வது போல எவ்வளவு பெரிய சுனாமி வந்தாலும், எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும், என்னென்னமோ கடா புயல் என்னமோ சொல்றாங்களே, எல்லாம் வந்தாலும் அந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியைத்தான் பாதிக்குமே தவிர ஆழ்கடல் அமைதியாகத்தான் இருக்கும். அதுபோல இவைகளெல்லாம் என்னுடைய துக்கம் சுகம் என்பதெல்லாம் வந்து போனாலும் நான் ஈஸ்வர ஸ்வரூபமாக, ஆனந்த ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் என்பதுதான் இந்த மகா வாக்கியத்தினுடைய பலன். இந்த பலன் நமக்கு அன்றாட வாழ்க்கையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவையற்ற அசோச்சான் அன்வசோச்சத்துவம், தேவையில்லாத கலக்கங்களை தெரிவிப்பதற்காக, உன்னுடைய சொரூபத்தை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டது மகா வாக்கியம். அப்படிப்பட்ட மகா வாக்கியத்தை தான் வாக்கியார்த்த சுவிசாரியதாம் என்று பகவான் சொல்றார். இன்னும் இதனுடைய விளக்கத்தை அடுத்த கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமக. ஹரி ஓம். சத்குருநாதர். ஓம். ஹரி ஓம்.